கவியரசரின் எக்காலதுனில உங்களை மீண்டும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நானும் நீங்களும் பேச மறுக்கிற சில காரியங்களில் இதுவும் ஒன்று. மலடி அல்லது மலடன், இவங்களை பற்றி தான் நாம் இன்னைக்கு பேச போகிறோம். குழந்தை பெற்றுக்க முடியாத ஒரு பொண்ணை மலடின்னும் ஆணை மலடன்னும் பெயர் சொல்லி கூப்பிடுறோம். தேவனாகிய கர்த்தர் இவங்களை எப்படி பார்க்குறாரு அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இவங்களை நானும் நீங்களும் எப்படி ட்ரீட் பண்ணிகிட்ருக்கோன்றத பற்றி நாம் கண்டிப்பாக பேசியே ஆகணும். இந்த மலடி மலடன் அப்படின்ற பெயரில் எனக்கு உடன்பாடே இல்லைங்க. ஏன்னா இவங்க எல்லாம் குழந்தை பெற்றுக்க முடியாதவங்க இல்லை, தேவனால் குழந்தைகள் கொடுக்கப்படாதவங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஒரு மனுஷனுக்கு வாரிசு அல்லது குழந்தை கொடுக்கிறது கொடுக்காம இருக்கிறதும் தேவனுடைய கையின் கிரியை. பிகாஸ் எந்த ஒரு உயிர் உருவாகிறதா இருந்தாலும் அவருடைய வார்த்தையின்படி மட்டும்தான் உருவாகுது. சயின்ஸ் என்ன சொன்னாலும் சரி, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரும் தேவனுடைய தீர்மானம்தான். அப்படி தானே? அப்படி பார்த்தா தேவன் கொடுக்காத எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ தேவனிடத்திலிருந்து குழந்தைய பெற்றுக்கொள்ளாதவங்கன்னு தானே இவங்களை நம்ம சொல்லணும். அதுதானே சரியாக இருக்கும். குழந்தை பெற்றுக்காதனால நீ ஒரு பொண்ணே இல்லைன்னு, குழந்தை உருவாக்க முடியாததுனால நீ ஒரு ஆணே இல்லைன்னு தேவன் எங்கேயாவது யாரையாவது சொல்லியிருக்காரா? அந்த மலடியையும் மலடனையும் படைச்சது அவர் தானங்க. அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. இதில் கமெண்ட் பண்ணுறதுக்கு நாம் யார்? இவங்கன்னு இல்லைங்க. வேதத்தில் கூட குழந்தை இல்லாதவங்களுடைய எக்ஸாம்பிள் நிறைய இருக்குது. சாராள் தொடங்கி யோவானை பெற்ற எலிசபெத் வர பல காலம் மலடியாக இருந்த பெண்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் ரெபேக்காள் மாதிரி சில பேருடைய கர்ப்பத்தை தேவன் தான் அடைத்து வைத்திருந்தார்னு வேதம் சொல்லுது. இவங்கெல்லாம் மலடின்னு பேர் வாங்கியிருந்தாலும் கடைசியில் அவங்கெல்லாம் பெத்தெடுத்தது பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் அப்படின்றத நாம் மறந்துடவே கூடாது. இதெல்லாம் தேவனின் தீர்மானம். அப்படித்தாங்க நாம் மலடின்னு சொல்கிற அவளுடைய கர்ப்பத்தை தேவன் ஏன் அடைத்திருக்கிறார்ன்ற காரணம் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதை ஏன்னு கேள்வி கேட்குறதுக்கோ அல்லது ஆராயறதுக்கோ மனுஷர்களாகிய நமக்கு அதிகாரமே இல்லை. அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுறது தான் நம்முடைய பெரிய கடமை. அவளை மன வருத்தப்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்றதே தான் நம்மக்கிட்ட தேவன் எதிர்பார்க்குற ஒரு காரியமாக இருக்கும். குழந்தை பெற்றுக்க முடியலைன்னா அவங்க பெண்ணே இல்லை, பெண்ணின் முழுமையே தாய்மைதான்னு தீர்மானிக்கிறதுக்கு நானும் நீங்களும் யாருங்க? பெண்ணுனா தாய் ஆகியே ஆகணும் அப்படின்ற இந்த வரைமுறையெல்லாம் யார் கொடுத்ததுங்க? நிஜமாவே எனக்கு புரியலை. தாய்மை அப்படின்றது உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லைங்க, அன்பு சம்பந்தப்பட்டது. மாறாத அன்பு கொண்டவளை தாய்ன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா மலடியை விட சிறந்த தாய் இந்த உலகத்திலேயே இல்லை. மலடனை விட சிறந்த தகப்பன் இந்த உலகத்திலேயே இல்லை. ஏன்னா பிள்ளையுடைய அருமை மலடிக்கும் மலடனுக்கும் தான் தெரியும். என்னாலையும் உங்களாலையும் நாம் பெத்த பிள்ளைகள் மேலே மட்டும்தான் அளவு கடந்த அன்பு வைக்க முடியும். ஆனால் நாம் மலடி மலடன்னு சொன்ன அவங்களால இந்த உலகத்தில் இருக்க எல்லா பிள்ளைகளையும்
தான் பெத்த பிள்ளையா நினச்சி அன்பை கொட்டி பாசத்தை காட்ட முடியும். இப்போ சொல்லுங்க, யார் சிறந்த தாய் தகப்பன்? நாம் மலடி மலடன் அப்படின்னு சொல்கிற இவங்களுடைய சுபாவம் அப்படியே நம்மளை படைச்ச தேவனுடைய சுபாவம். எப்படின்னா, எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிற சுபாவம். சுயநலமான அன்பை கொண்டிருக்கிற நம்ம பேர் தாய். அன்பின் உருவமான அவளுக்கு பேர் மலடியா? அடுத்து நாம் பண்ணுற கொடுமை என்னன்னா, அவ மேலே அக்கறைப்படுறோன்ற பேரில் அவளை பார்க்கும்போதெல்லாம் அட்வைஸ். டாக்டரை போய் பார்த்தியா இல்லையா? ட்ரீட்மெண்ட் பண்ணுறியா இல்லையா? அந்த டாக்டரை போய் பாரேன். இல்லை இந்த டாக்டரை போய் பாரேன். பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணு. ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணி பாரு. அட்லீஸ்ட் ஐவிஎஃப் ஆவது ட்ரை பண்ணி பாரேன். இல்லை பேசாமல் நீ நாட்டு வைத்தியம் பார், சரியாயிரும். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். 5-10 வருஷமாக பிள்ளை இல்லாமல் தவிக்கிறவளுக்கு நீங்கள் இப்போ சொன்னதெல்லாம் தெரியாதா? 5-10 வருஷமாக இதெல்லாம் செஞ்சு ஓஞ்சி போய் வெறுத்து போய் இருக்கவள்கிட்ட போய் அவள் குறைகளை குத்தி காமிக்கிற மாதிரி அட்வைஸ் இப்போ தேவையா? உங்ககிட்ட அவள் அட்வைஸ் கேட்டாளா? 24 மணி நேரமும் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அவள் மனசில் இருக்கும். அப்படிப்பட்டவ எந்த முயற்சியும் பண்ணாமல் இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவளால் ஆன மட்டும் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செஞ்சிருப்பா தானே. ஸோ ப்ளீஸ், திரும்ப திரும்ப பேசினதையே பேசி அவளை காயப்படுத்தாதீங்க. முடிஞ்சால் அவளை கொஞ்சம் சிரிக்க வைக்க முயற்சி பண்ணுங்க. அது போதுங்க. நாம் மலடி மலடன்னு சொல்கிற இவங்களை கல்யாண வீடுனா கூப்பிட மாட்டோம், பிள்ளை பிறந்தா கூப்பிட மாட்டோம். எந்த நல்ல விஷயத்துக்கும் அவங்க வரக்கூடாது. தேவ அன்பை உணர்ந்த நானும் நீங்களும் கூட இதெல்லாம் செய்கிறோம்னு நினைக்கிறப்ப தான் இன்னும் வருத்தமாக இருக்குது. இல்லைப்பா, நாங்கள்லாம் அப்படி இல்லைன்னு சொல்லாதீங்க. இவ இதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு ஒரு தடவை கூட நினைக்கலன்னு உங்களால் சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. நீங்களோ அல்லது உங்கள் பிள்ளைகளோ குழந்தைகளோட குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும்னு மனசார விரும்புகிறது நானும் நீங்களும் ஒதுக்குன அந்த மலடியும் மலடனும் தான். அவங்க மட்டும்தான் உண்மையான அன்போட அதை நினைப்பாங்க. பிள்ளை பெறாத ஆண்களுடைய நிலைமை இன்னும் மோசங்க. டைரக்டாக ஆண்மையே இல்லாதவன்னு சொல்லிடுறோம். அந்த வார்த்தை எவ்வளவு வலி தர்ற வார்த்தை அப்படின்றத நாம் உணர்றதே இல்லை. ஜஸ்ட் லைக் தட் சொல்லிடுறோம் இல்லை. நம்ம பரிதாபம்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லைங்க. அவங்கள மலடி மலடன்னு சொல்லி சொல்லி காமிக்காம, மலடி மலடன்னு யோசிக்காம நம்மள ஒருத்தங்களா அவங்கள ட்ரீட் பண்ணாலே போதுங்க. சரி, நீ ஏன் இவங்களுக்காக இவ்வளோ வரிஞ்சு கட்டிட்டு வர்ற, ஏன்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்குறீங்களா? பிகாஸ் நாம் மலடியா மலடனா கீழே வச்சு பார்க்குற அவங்களுடைய அப்பா யாருன்னு தெரியுமாங்க? சகலத்தையும் சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர். He is their father because he is the one who created them. என்னையும் உங்களையும் விட அவங்கள ஒரு படி மேலேயே அவர் நேசிக்கிறார்.
படைத்தவருடைய செல்ல பிள்ளைகளாகிய மலடியையும் மலடனையும் கார்னர் பண்ணுனா சும்மா விடுவார்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. பரம தகப்பன் தான் பிள்ளைகளை கஷ்டப்படுத்தினவங்கள என்னைக்குமே மன்னிக்க மாட்டார். தாம் பிள்ளைகளை காயப்படுத்தினவங்களுக்கு எதிராக தேவனாகிய கர்த்தர் சண்டைக்கு போனா என்ன நடக்கும்னு என்னாலையும் உங்களாலையும் யூகிக்க கூட முடியாதுங்க. அவ்வளவு விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். So be careful with what you say about his daughter and his son. உலக பிரகாரமான தகப்பனே தாம் பிள்ளைகளை பேசினா சும்மா இருக்கிறது இல்லை. பரம தகப்பனாகிய தேவனாகிய கர்த்தர் இதையெல்லாம் கேட்டுட்டு அமைதியா போயிடுவார்னு நினைக்கிறீங்களா என்ன? Never. He will fight for them. மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீகளுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னிலிருந்து நானும் நீங்களும் இவங்களை பார்க்குற விதமே மாறும் அப்படின்னு நம்புகிறேன். கர்த்தர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.